சமீபத்துல தாவேக கட்சியுடைய பிரச்சார கூட்டத்தின் போது கரூர்ல நடைபெற்ற சம்பவம் தான் தற்போது வரைக்குமே தமிழகத்தை உலுக்கிட்டு இருக்கு. இன்னமுமே இந்த பிரச்சனைக்கு முடிவு வரல. திமுக ஒரு பக்கம் தாவேக தான் இதற்கு காரணம் அப்படின்னும், தாவேக ஒரு பக்கம் திமுக தான் இதற்கு முழுமையான காரணம் அப்படின்னுமே பல விவாதங்களுமே போய்கொண்டிருக்கு. இதுக்கிடையில பிஜேபி, அதிமுக அப்படின்னு இவங்க எல்லாம் இதனை வச்சு ஒரு பக்கம் அரசியலுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு தேமுதிக தொடர்ந்து ஆதரவுமே கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆச்சு. இதனடுத்து தற்போது தேமுதிக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை அடுத்து உண்மையிலேயே இவங்க கூட்டணி அறிவிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது பாத்தீங்கன்னா கரூர் விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த விவகாரத்துல தாவேகா தரப்புல இருந்து ஒரு சில பேரை கைதுமே பண்ணாங்க. அதனால தளபதி விஜய் அவர்கள் கொந்தளித்தது மட்டுமல்லாமல் வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே எச்சரித்திருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவுமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆகையால தற்போது இந்த விவகாரத்தை இன்னமுமே எடுத்துக்கொண்டே போனா திமுகவிற்கு தான் ஆபத்து அப்படின்னு அவங்களுக்கே தெரிய வந்திருக்கா. ஆகையால இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். அதற்கான வேலைகளையுமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.